அதிமுக முன்னாள் அமைச்சர் கே பி முனுசாமி செய்தியாளர்களை சந்திக்கிறார். நேரலை பார்க்கலாம். இதே போல ஒரு அறிக்கையை வெளியிட்டிருக்காங்க. கட்சியையும் கட்சி நலனையும் தமிழக மக்களின் நலன் கருதியும் தொண்டர்கள் அனைவரும் ஜெயலலிதா இல்லம் தேடி வாருங்கள் அப்படின்னு ஒரு அழைப்பை வெளியிட்டிருக்காங்க. அந்த அறிக்கையை நானும் பார்த்தேன். அவர் புரட்சித் தலைவி அம்மா இடத்திலே பணி செய்வதற்காக சென்றவர். தொடர்ந்து பணி செய்து தன்னை அந்த இல்லத்திலே நிலைநிறுத்திக் கொண்டு 36 ஆண்டு காலம் புரட்சித் தலைவி அம்மானுடைய பின்னால் நின்று அதிகாரத்தை சுவைத்தவர். அப்படி சுவைத்தவர் என்று இந்த இயக்கத்தை காப்பாற்றுவேன் வாருங்கள் என்று கூறுகிறார். அநேகமாக அந்த அறிக்கை வெளியேந்து 24 மணி நேரம் ஆகியிருக்கும் என்று நான் கருதுகிறேன். அந்த அறிக்கையில் ஒரு கருத்தை சொல்லியிருக்கிறார். அனைவரும் வாருங்கள், நான் அம்மாவைப் போல எந்தவித பிரதிபலனும் இல்லாமல் உங்களுக்காக இருக்கிறேன். அவர் குடியிருக்கின்ற வீட்டிற்கு அம்மாவுடைய திருநாமத்தை வைத்திருக்கிறார். ஜெயலலிதா இல்லம் என்று வைத்திருக்கிறார். அந்த ஜெயலலிதா இல்லத்திற்கு வாருங்கள் என்று கூறியிருக்கிறார். 24 மணி நேரத்தில் எத்தனை பேர் சென்றார்கள் என்பதை ஊடக நண்பர்கள் நீங்கள் பார்த்து தெரிந்து கொள்ளுங்கள். எப்படியாவது குழப்பத்தை ஏற்படுத்த வேண்டும் என்பதற்காக ஒரு சிலர் முயற்சி செய்து கொண்டிருக்கிறார்கள். அந்த குழப்பத்தை தாண்டி தெளிவான முறையில் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் போற்றுவதற்குரிய எடப்பாடியார் அவர்கள் அனைத்து தொண்டர்களையும் அரவணைத்து, அனைத்து நிர்வாகிகளையும் அரவணைத்து கட்சியுடைய செயல்பாடுகளில் தீவிரமாக செயல்பட்டு கொண்டிருக்கிறார். அதற்கு ஒரே ஒரு உதாரணத்தை மட்டும் சொல்ல விரும்புகிறேன். 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் அப்பொழுது எங்களோடு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய தலைமையில் கூட்டணியில் பாரதிய ஜனதா கட்சி இருந்தது, தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருந்தது, பாட்டாளி மக்கள் கட்சி இருந்தது, புதிய நீதி கட்சி இருந்தது, புதிய தமிழகம் இருந்தது, ஜி.கே. வாசன் தமிழ் மாநில காங்கிரஸ் இருந்தது. இவ்வளவு கூட்டணியில் 2019 நடைபெற்ற நாடாளுமன்ற தேர்தலில் நாங்கள் வாக்கு வாங்கிய சதவிகிதம் 18 விழுக்காடுகள். 2024 இப்பொழுது நாங்கள் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு தேசிய முற்போக்கு திராவிட கழகம் இருக்கிறது. இப்பொழுது நாங்கள் வாங்கிய வாக்கு சதவீதம் 20.46% பெற்றிருக்கிறோம். 2019 திராவிட முன்னேற்ற கழகம் 33.52 விழுக்காடுகள் பெற்றிருந்தது. அதே திராவிட முன்னேற்ற கழகத்துடைய கூட்டணி இப்பொழுது 26.93% பெற்றிருக்கிறது. 2019க்கும் இப்பொழுதும் 6 விழுக்காடுகள் திராவிட முன்னேற்ற கழகம் குறைந்திருக்கிறது. 2019க்கும் 24க்கும் கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் தலைமையில் இயங்குகின்ற அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் 2 விழுக்காடுகள் கூடல் பெற்று 20.43 விழுக்காடுகள் 46 விழுக்காடுகள் நாங்கள் பெற்றிருக்கிறோம். இதிலிருந்தே கட்சி கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் எடப்பாடியார் அவர்கள் எந்த அளவிற்கு வழிநடத்துகிறார் என்பதை புலனாகிறது என்பதை நான் தெரிவித்துக் கொள்கிறேன். தனித்து போட்டியிட்டு இருக்கீங்க. தனித்து போட்டியிடும் பொழுது இப்போ ஒரு கருத்து என்ன நிலவுதுன்னா, இதே கூட்டணியோட இணைந்திருந்தா, உதாரணமா கிருஷ்ணகிரியிலேயே பார்க்கும்போது பாஜக கூட்டணியும் அதிமுகவும் இணைந்து அந்த வாக்குகளை பார்க்கும்பொழுது கிட்டத்தட்ட ஒரு 25,000 வாக்கு வித்தியாசத்தில் வெற்றி பெற்றிருந்திருக்கலாம். அந்த அடிப்படையில் தமிழகம் முழுவதும் குறைந்தபட்சம் ஒரு 50% தொகுதிகளையாவது வென்றிருக்கலான்ற ஒரு கருத்து நிலவும். அதாவது கழகத்தினுடைய பொதுச் செயலாளர் திரு எடப்பாடியார் அவர்கள் தேசிய கட்சிகளோடு இணைந்து தேர்தல் களத்தில் இருப்பதால் தமிழ்நாடு மக்களுடைய ஜீவாதார உரிமைகளை காப்பாற்றுவதற்கு அந்த தேசிய கட்சிகள் உறுதுணையாக வருகிறதா என்று சொன்னால் வரலாற்றில் எந்த தேசிய கட்சியும்
தமிழ்நாட்டினுடைய ஜீவாதார உரிமையை காப்பாற்றுவதற்கு ஆட்சியில் இருக்கின்ற பொழுது பக்கபலமாக இருப்பதே இல்லை என்ற வரலாறு இருக்கிறது. அதற்கு ஒரே உதாரணம், 1998 இதய தெய்வம் டாக்டர் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தலைமையில் கூட்டணியில் அன்று தென் மாநிலத்திலேயே பாரதிய ஜனதா கட்சி காலூன்றாத நேரம், புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் பாரதிய ஜனதா கட்சியை அறிமுகப்படுத்தி அன்றைய பிரதமராக வர இருக்கின்ற மாண்புமிகு மறைந்த வாஜ்பாய் அவர்களை சீரணி அரங்கத்தில் ஒரு மிகப்பெரிய மேடை போட்டு தேர்தல் களத்தை நின்று வெற்றி பெற்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய தலைவராக திரு அடல் பிகாரி வாஜ்பாய் அவர்களை பிரதமராக்கினார்கள். அப்படி ஆக்கிய பின்பு 13 மாத காலத்தில் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் 4-5 முறை சந்தித்து காவிரி நதிநீர் பிரச்சனை பற்றியும் முல்லை பெரியார் பிரச்சனை பற்றியும் பிரதமரிடத்தில் எடுத்துச் சொல்லுகின்ற பொழுது அவர் பாராமுகமாக இருந்து விட்டார். அதை வைத்துக்கொண்டு புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் நம்முடைய நாட்டு மக்களுக்கு, நம்முடைய மாநில மக்களுக்கு தேவையான உரிமைகளை பெற்றுக் கொடுக்காத இந்த ஆட்சியில் நாம் ஏன் இருக்க வேண்டும் என்பதற்காக ஆட்சியிலிருந்து வெளியேறினார்கள். எந்த கட்சியும் ஒரு மத்தியில் ஆட்சி செய்கின்ற பொழுது, அந்த ஆட்சியில் அங்கம் வைத்துக் கொண்டிருக்கின்ற பொழுது அந்த அதிகாரத்தை சுவைப்பதற்காகத்தான் இருப்பார்கள். அதற்கு உதாரணம் திராவிட முன்னேற்ற கழகம். ஆனால் புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் தன் மாநில தேவைகளை பூர்த்தி செய்யவில்லை என்ற உடனேயே அவர்கள் விலகிவிட்டார்கள். அதற்கு அவர் உதாரணம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகம் அதே பாரதிய ஜனதா கட்சியோடு மத்தியில் ஆட்சியில் இருந்தது, காங்கிரஸ் கட்சியோடு மத்தியில் ஆட்சியில் இருந்தது. அவர்களால் இந்த காவிரி நதிநீர் பிரச்சனையை அரசின் வாயிலாக முடிவு கொண்டு வர முடிந்ததா? முடியவில்லை. மாறாக புரட்சித் தலைவி அம்மா அவர்கள் சட்ட போராட்டம், நீதிமன்றத்திற்கு சென்று, உச்ச நீதிமன்றத்துக்கு சென்றுதான் காவிரி நதி பிரச்சனையை தீர்த்தார்கள். அதைத் தொடர்ந்து எங்களுடைய பொதுச் செயலாளர் முதலமைச்சராக்கின்ற பொழுது அதற்கு ஒரு வடிவம் ஏற்படுத்தி கொடுத்தார்கள். இதை மனதில் இருத்திக் கொண்டுதான் எங்களுடைய பொதுச் செயலாளர் அவர்கள் தேசிய கட்சிகள் எந்த சூழ்நிலையிலும் நமக்கு உதவாத இருக்கின்ற நேரத்தில் ஏன் அவர்களோடு நாம் கூட்டு சேர வேண்டும்? நாம் நம் உரிமையை காப்பாற்றிக் கொள்வதற்காக நம் மக்களிடத்தில் செல்வோம், இதை எடுத்து சொல்வோம். மக்கள் வாக்களித்து நாம் நாடாளுமன்ற உறுப்பினராக செல்வோம் என்று சொன்னால் எப்படி 2014 காவிரி நதிநீர் பிரச்சனையில் 38 நாடாளுமன்ற உறுப்பினர்களும் 22 நாட்கள் நாடாளுமன்றத்தை முடக்கி தன்னுடைய மாநிலத்தினுடைய கோரிக்கையை முன்வைத்தார்களோ, அதை போல நாம் வெற்றி பெற்று யார் ஆட்சிக்கு வந்தாலும் நம் தமிழகத்தினுடைய உரிமைகளை வென்றெடுப்பதற்காக செல்வோம் என்றுதான் நாங்கள் தேர்தல் களத்தில் நின்றோம். அதுதான் எங்களுடைய யதார்த்தமான சிந்தனை முடிவு. அதன் அடிப்படையில் தான் நாங்கள் நின்றோம். எங்களை பொறுத்தவரையில் தமிழ்நாடு மக்களுடைய நலனில் அக்கறை கொண்டுதான் நாங்கள் தேர்தல் களத்தில் நின்றோம். எங்களை பொறுத்தவரையில் மக்கள் எங்களுக்கு வாக்களித்திருக்கார்கள். வாக்களித்த மக்களுக்கு ஊடகங்களின் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எங்களுடைய கழகத்தினுடைய பொதுச் செயலாளர்களின் சார்பாகவும் எங்களுடைய ஒவ்வொரு உழைத்த அன்பு சகோதரர்கள் சார்பாகவும் கூட்டணி கட்சி நண்பர்கள் சார்பாகவும் எங்களுடைய நன்றியை வாக்களித்த மக்களுக்கு, வாக்காளர் பெருமக்களுக்கு தெரிவித்துக் கொள்கிறேன். 10க்கும் மேற்பட்ட இடங்களில் அதிமுக 3வது அதாவது அந்தந்த தேர்தல் அந்தந்த நாடாளுமன்றத்தினுடைய வேட்பாளர்கள், அந்த வேட்பாளர்கள் அவர்கள் எந்த அளவிலே எந்த வகையிலே அவர்கள் தேர்தலை சந்தித்தார்கள் என்று நீங்கள் உற்று நோப்பீர்கள் என்று சொன்னால், அங்கே பணபலம், அதிகார பலம், படைபலம் இவை அனைத்தும் அங்கே வேகமாக சென்ற காரணத்தினால் ஒரு சில இடங்களிலே தவிர்க்க முடியாமல் சென்றிருக்கலாம். மாறாக நேர்மையாக தேர்தலை நாங்கள் சந்திக்கின்ற பொழுது நிச்சயமாக எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் முதன்மையான இடத்தில் தான் இருப்போம். இரண்டாவது, இந்த தேர்தலை பொறுத்தவரையில் கூட்டணி என்று வருகின்ற பொழுது அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் தான் பலமோடு இருக்கிறது. ஆனால் எங்களை எதிர்த்து நிற்கின்ற திராவிட முன்னேற்ற கழகம் அனைத்து கட்சிகளும் கூட்டணி சேர்த்து நின்றிருக்கிறது. இதை எதிர்த்து, அதுவும் நாடாளுமன்ற தேர்தலில் எதிர்த்து இவ்வளவு வாக்களை பெற்றிருக்கிறோம். நிச்சயமாக 2026 நடைபெறுகின்ற தேர்தலில் நிச்சயமாக திராவிட முன்னேற்ற கழகத்தை தோற்கடித்து மீண்டும் புரட்சி தலைவி அம்மாவுடைய ஆட்சியை
திரு எடப்பாடியுடைய தலைமையிலே அமைப்போம். நாட்டு மக்களும் எங்களுக்கு வாக்களிப்பதற்கு தயாராக இருக்கிறார்கள் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். கோவை மாவட்டம் பொறுத்தவரைக்கும் 9 தொகுதி அதிமுக இருக்கு. அதிமுகவின் கோட்டையாக இருந்தது. ஆனால் தற்போது டெபாசிட்டே சிறிதளவு பர்சன்டேஜ் தான் வாங்கியிருக்காங்க சொல்லி அண்ணாமலை அண்ணாமலை குற்றம் சாட்டுவது என்பது, அண்ணாமலை செயல்படுவது ஒரு மாதிரி, ஊடகங்களில் பேசுவது ஒரு மாதிரி. அதாவது பொய் சொல்வதிலே மிகப்பெரிய வல்லவர் அவர். அந்த கோவை நாடாளுமன்ற தேர்தலில் எவ்வளவு செலவழித்தார், யார் யார் செலவழித்தார்கள், யார் யாரெல்லாம் அங்கே கேம்ப் அடித்து பணியாற்றினார்கள் என்பதை அவர் மனசாட்சிக்கு விட்டுவிடுகிறேன். எனவே இந்த தேர்தலில் எப்படி இருந்தாலும் நாங்கள் வெற்றி வாய்ப்பு இழந்தாலும் கூட மக்களுடைய தீர்ப்பை ஏற்றுக்கொள்கிறோம். ஏற்றுக்கொண்டு அடுத்து வருகின்ற சட்டமன்ற தேர்தலில் எங்களுடைய பணி சிறப்பாக இருக்கும். ஏனென்று சொன்னால் இன்று ஆட்சியில் இருக்கின்ற திராவிட முன்னேற்றக் கழகம் எல்லா நிலையிலும் தோல்வியடைந்திருக்கிறது. எல்லா நிலையிலும் தோல்வியடைந்திருக்கிறது. மக்கள் பணியில் அவர்கள் சிந்தித்தும் அக்கறை காட்டவில்லை. விலைவாசி உயர்ந்திருக்கிறது. அரசின் வாயிலாகவே நிறைய வரியை எடுத்து, உதாரணத்திற்கு மின்சாரத்தை எடுத்துக்கொள்வோம். மின்சாரத்தை எடுத்துக்கொண்டால் எங்களுடைய ஆட்சியில் ஒரு வீட்டிற்கு 1500 ரூபாய் கட்டியிருக்கிறார் என்று சொன்னால் இப்பொழுது அதே வீட்டினுடைய ஓனர் 6000 ரூபாய் கட்ட வேண்டிய ஒரு நிலைமை வந்திருக்கிறது. இதையெல்லாம் மக்கள் நன்றாக உணர்ந்திருக்கிறார்கள். இது நாடாளுமன்ற தேர்தல், சட்டமன்ற தேர்தல் வருகின்ற பொழுது இது எதிரொலிக்கும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். திமுகவுடைய வாக்கு சதவீதம் வெகுவாக குறைந்திருக்கு. அதிமுகவுடைய வாக்கு சதவீதம் 2% கூடியிருக்கு. ஆனால் பிற கட்சிகள் பார்க்கும்போது 3% பாஜக 11% இருக்கு. அரசியல் அங்கீகாரம் இல்லாத 4 கட்சிக்கு பெரிய சதவீதம் இருக்கு. இது எப்படி பார்க்குறது? மக்கள் மனநிலை மாறுது. அதாவது பாரதிய ஜனதா கட்சிக்கு கூடுதலான வாக்கு சதவீதம் உயர்ந்திருக்கிறது என்று சொன்னால் அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார்கள், அங்கே நின்றவர்கள் எவ்வளவு செல்வாக்குடையவர்கள், இதையெல்லாம் நீங்கள் கணக்கு போட வேண்டும். இதையெல்லாம் கணக்கு போட்டு கழித்தால் அவர் உண்மையான சதவீதம் தெரியும். அது சட்டமன்றத்திலே தெரியும். பாருங்கள். பணபலமும் அதிகார பலமும் இருக்கிறவங்க தான் பாஜகவுடைய வாக்கு வங்கி உயர்ந்திருக்கு. உண்மைதானே. உதாரணத்துக்கு சொல்லுகிறேன். வேலூரில் தேர்தல் களத்தில் நின்ற திரு ஏசி சண்முகம் அவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார் போய் பாருங்கள், அங்கே கேளுங்கள். இதே பாரதிய ஜனதா கட்சியோடு கூட்டு சேர்ந்த தேர்தல் களத்தில் நின்ற திரு ஓ பன்னீர்செல்வம் அவர்கள் எவ்வளவு செலவு செய்திருக்கிறார் என்று போய் பாருங்கள். இந்த வாக்கு வங்கிகள் எல்லாம் சேர்ந்துதான் அவர்கள் உயரத்துக்கு வந்திருக்கிறார்கள். அண்ணாமலை சொல்றாரு, இந்த தேர்தலில் அதிமுகவோட நாங்கள் கூட்டணி வச்சிருந்தா மிக ஒரு வெற்றி கிடைச்சிருக்கோம் அப்படின்னு சொல்றாங்க. இன்னைக்கு ஓபிஎஸ் அதிமுக இணையாக அழைப்பு விட்டுருக்காரு. இது சட்டமன்ற தேர்தலில் இதுக்கு ஏதாவது எதிர்ப்பு? சட்டமன்ற தேர்தலில் நாங்கள் தெளிவாக இருக்கிறோம். அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் எடப்பாடியார் தலைமையில் சட்டமன்ற தேர்தலை சந்திக்க இருக்கிறது. அன்றைய சூழலில் யார் யார் கூட்டணிக்கு வருகிறார்கள் என்று அப்பொழுதுதான் முடிவெடுக்கப்படும் முடியும். அப்படி வருகின்ற பொழுது கூட்டணியில் சேருகின்றவர்களை எங்களோடு ஒத்த சிந்தனை உடையவர்கள், எங்களுடைய கருத்துக்களையும் ஏற்றுக்கொள்கின்றவர்கள் கூட்டணியிலே நாங்கள் இணைத்துக்கொண்டு தேர்தலை சந்திக்க இருக்கிறோம். அப்பொழுது அண்ணாமலையினுடைய இது போன்ற வெத்து வேட்டு பேச்சுக்கள் அப்பொழுது வெறும் புஸ்வானமாக மாறும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகத்தில் குறிப்பாக பார்த்தீங்கன்னா திமுக ஒரு மிகப்பெரிய ஒரு கூட்டணியோடு இருந்தாங்க. அதிமுக பாஜக நாம் தமிழர்கள் கூட்டணி இல்லாமல் தனித்தனியாக பிரிஞ்சதுனால தான் ஓட்டு சதவீதம் பிரிஞ்சது காரணமாக திமுக மிகப்பெரிய வெற்றி அடைஞ்சதுன்னு பார்த்தீங்க. ஏற்கனவே நாம் தமிழர் கட்சி தனியாக நின்று கொண்டுதான் இருக்கிறது. ஆகவே இந்த நாடாளுமன்ற தேர்தலில் பொறுத்தவரையில் மத்தியிலே யார் ஆட்சி அமைப்பார்கள் என்று வருகின்ற பொழுது ஒரு சதவீதமான வாக்காளர் பெருமக்கள் அந்த சிந்தனையோடு வாக்களித்திருக்கிறார்கள். ரொம்ப சிந்திக்கக்கூடிய வாக்காளர் பெருமக்கள் தமிழருடைய நலன் காக்கக்கூடிய இயக்கமாக அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் இருக்கின்ற காரணத்தினால் எங்களுக்கு வாக்களித்திருக்கிறார்கள். அதுதான் வித்தியாசம். இதில் பல கட்சிகள் பிரிந்ததனால்தான் வாக்கு சிதறி திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்றதா என்று சொன்னால் சூழ்நிலை தான் காரணம்.
400 இடங்கள்ல வந்து பாஜக வெற்றி பெறும்னு சொல்லி தேர்தலுக்கு முந்தைய சொல்லிட்டு இருந்தாங்க. தேர்தலுக்கு பிந்தைய கருத்து கணிப்பிலையும் 320 இடங்கள் வெற்றி பெறும்னு சொன்னாங்க. ஆனா 240 தொகுதிகள்ல பாஜக வெற்றி பெற்றிருக்கு. இது நாடு முழுவதும் பாஜகவுக்கான ஒரு எதிர்ப்படை இருக்குன்னு தருது. 300, 400 என்று சொன்னவர்கள் எல்லாமே பாரதிய ஜனதா கட்சியை சேர்ந்தவர்கள். பாரத பிரதமராக இருந்த திரு நரேந்திர மோடி அவர்கள், அவரோடு இருக்கின்ற உள்ளாட்சித்துறை அமைச்சர் அவர்கள் திரு அமித்ஷா அவர்கள், அதோடு இருக்கின்ற இந்த ஊடகத்தில் இருக்கின்ற விமர்சகர்கள், அவர்கள் அமைதியாக இருந்தாலும் கூட இந்த சமூக வலைதளங்களில் இருக்கின்ற சில தலைவர்கள் அவர்கள் சொன்ன கருத்து இருக்கிறது. குழப்பங்கள் விளைவிக்க முயற்சி செய்கிறார்கள், அறிக்கைகளை வெளியிடுவதை நிறுத்திக் கொள்ள வேண்டும் என்று அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி செய்தியாளர்களிடம் தெரிவித்தார். இன்று காலை OPS அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதற்கு முன்பாக நேற்று சசிகலா அறிக்கை வெளியிட்டிருந்தார். அதிமுகவினர் அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று அந்த அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டிருந்தது. தற்பொழுது அதனை நிராகரிக்கும் விதமாக அதிமுக முன்னாள் அமைச்சர் KP முனுசாமி பேசியதை பார்த்தோம். விவரங்களை